வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது, நம்ம பிறந்த ஜாதகத்தில் 12 ராசி கட்டத்தில் 12 கட்டம் இருக்கும். இந்த 12 கட்டத்துலேயும் கிரகங்கள் இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஏதோ ஒரு 4 கட்டம் 5 கட்டம் எம்டியாக தான் இருக்கும். பாக்கி கட்டத்தில் கிரகங்கள் அடையப்பட்டிருக்கும். அப்போது இந்த ராசி கட்டத்தில் உள்ள கட்டத்தை இயக்க முடியுமா அப்படின்னா மனிதனால் இயக்க முடியாது. நம்ம பிறக்கும்போது ராசி கட்டத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த கட்டத்தில் அடையப்பட்டிருக்கோ அந்த கிரகங்கள் தான் நம்மளை இயக்கும். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம எந்த கட்டத்தையும் இயக்க முடியாது. நம்மளை இயக்கிறது எந்த கட்டம் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கணக்கெடுத்துடலாம். அது எப்படின்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு, நம்மளை லக்கண பாவகம் இயக்குதா, இல்லை 2ஆம் பாவகம் இயக்குதா, 3ஆம் பாவகம் இயக்குதா அப்படிங்கிறத எப்படி கணக்கெடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிறப்பு ஜாதகத்தில் முதல்ல என்ன திசா புத்தி வருதுன்னு பாருங்கள். இந்த திசா புத்தி திசையை நடத்தக்கூடிய கிரகம் எந்த ராசி கட்டத்தில் எந்த கட்டத்தில் உட்காந்துருக்குன்னு பாருங்கள். அதாவது லக்கண பாவகத்தில் உட்காந்துருக்கா, 2ஆம் பாவகத்தில் உட்காந்துருக்கா, 3ஆம் பாவகத்தில் உட்காந்துருக்குதா, 4ஆம் பாவகத்தில் உட்காந்துருக்கா, 5ஆம் பாவகத்தில் உட்காந்துருக்கா, இப்படி 12 பாவகத்தில் பாருங்கள் எந்த பாவகத்தில் உட்காந்துருக்குன்னு பாருங்கள். அதில் 1, 5, 9 கிரகம் அமர்ந்து திசா புத்தி நடத்திச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் மெல்லமாக உயர்ந்து உச்ச நிலையை அடைஞ்சிடலாம். இல்லை ஏன்னா இது முதல் தரமான அமைப்பு. 1, 5, 9ங்கிறது முதல் தரமான அமைப்பு. இதில் கிரகம் அமர்ந்து நம்மளோட திசா புத்திகள் தொடர்ந்து வருமானால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படி பார்த்திங்கன்னா இந்த 1, 5, 9 கூடியவர் 3 கிரகம் தானே. அப்போ 3 கிரகத்தோட திசா புத்திகள் தான் நம்மளை நல்வழிப்படுத்தி மேலே உயரத்துக்கு கொண்டு செல்லும். அது எப்படியா இருந்தாலும் ஒவ்வொரு திசைக்கும் இந்த கிரகத்தோட புத்திகள் செயல்படும். அந்தரம், சூட்சமம், பிரணவமும் இருக்குது. ஆனால் இந்த 1, 5, 9 கூடிய கிரகங்கள் நம்மளை வழி நடத்தும் போது நம்மளோட உச்சத்தை மிச்சம் இல்லாமல் பார்த்துடலாம். இல்லை இதில் பார்க்க முடியல அப்படின்னா அடுத்தது கேந்திர ஸ்தானம்னு சொல்லக்கூடிய விஷ்ணு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 கிரகங்கள் அமர்ந்து அந்த கிரகங்கள் 1, 4, 7 கூடியவரோட 1, 4, 7, 10 கூடியவரோட திசாபுத்தி நடந்துன்னா ஒரு சுமாரான ஒரு 70% நிலையை அடையலாம். யார்கிட்டையும் போய் கை கட்டி நிற்காமல், வாய்ப்புத்தி நிற்காமல் நம்மளோட வாழ்க்கையை தரமானதாக அமைச்சிக்கலாம். இதுலேயும் கிரக அமைப்பு பார்வை சேர்க்கை இருந்துன்னா, நல்ல விதமான கிரக பார்வை சேர்க்கை இருந்துன்னா நல்ல நிலைமை அடைஞ்சிடலாம். அதுலேயும் பிரச்சனை இல்லை. இது ரெண்டுமே நமக்கு சரியில்லை, என்னடா பண்ணுறது அப்படின்னு எவ்வளோ பேர் இயங்குவாங்க. இப்போ தான் உபஜெயஸ்தானத்தை எடுக்கணும். உபஜெயஸ்தானம்னா நம்மளோட வெற்றிக்கு உதவக்கூடிய ஸ்தானம். நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்தானம் கடவுள் வச்சுருப்பார். அந்த ஸ்தானம் தான் 3, 6, 10, 11. இந்த 3, 6, 10, 11ஆம் ஸ்தானாதிபதிகள் திசாபுத்தி நடக்கும்போது, இது திசாபுத்தி எப்போ நடக்கும்னா 30 வயசுக்கு மேலே. இந்த 3, 6 கிரகத்தோட திசாபுத்தி 30 வயசுக்கு மேலே வரும்போது உங்களோட வாழ்க்கையை மெல்லமாக உயர்த்தி கொண்டு போயிடும். இல்லை 10, 11ஆம் அதிபதிகள் திசை வரும்போது 40, 45 வயசுக்குள்ளே நீங்கள் ஒரு நல்ல நிலைமை அடைஞ்சிடலாம். இதுவும் முடியல, இதுலேயும் இல்லை அப்படின்னா என்ன தான் பண்ணுறது ஒரு மனிதன்? அதுக்கும் கடவுள் இடம் வச்சுருக்காரு. அதுதான் பணபரஸ்தானம். பணபரஸ்தானம் அப்படின்னா 2, 5, 8, 11. இந்த 2ஆம் இடம் இல்லை 5ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடம், இதனுடைய திசாபுத்தி, அதாவது இந்த கட்டத்தோடைய திசாபுத்தி, இந்த கட்டத்துக்கு அதிபதியான கிரகத்தோட திசாபுத்தி நடக்கும் பட்சத்தில் நீங்கள் வாழ்க்கையில் யார்கிட்டையும் போய் கை கட்டி நிற்காமல் உங்களை ஒரு பூம் பண்ணி தூக்கி விட்டுரும். உங்கள் ஜாதக கட்டத்தை எடுத்து பாருங்கள். உங்களுக்கு எந்த திசாபுத்தி நடக்குதுன்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த தேவதையை வழிபடுங்க. அதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அடுத்தடுத்த பதிவில் பார்ப்போம். நேயர்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.